அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தூதுவளை திணை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தூதுவளை இலை நல்லா அலசி எடுத்துட்டு காம்போடு அந்த இலையை கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக இலையில் காம்பில் இருக்க முள்ளெல்லாம் நம்ம அரைச்சி ரொட்டி சுடையில் அது வதங்கிடும். பெரிய முள்ளாக இருந்தால் மட்டும் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். தினக்கீரையை லேசாக எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நைஸாக வேணாலும் நறுக்கி சேர்க்கலாம், இல்லைன்னா மிக்சியில் லேசாக சுற்றி எடுத்துக்கலாம். நான் இந்த இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவு மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ தூதுவளை இலையை சேர்த்துடலாம். மிக்சியில் சேர்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் விட்டு விட்டு சுற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். 1 கப் அளவு தினை மாவு சேர்த்துக்கிறேன். அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், சேர்த்து இந்த மாதிரி களி பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரொட்டி தட்டிக்கலாம். அப்பப்போ தண்ணியில் கையை கழுவிட்டு தட்டி விட்டோன்னா கை சுடாது, கையில் ஒட்டாமையும் வரும். கொஞ்சம் மெலிசாக தட்டி எடுத்துக்கணும். மேலே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து ரொட்டியை 2 பக்கமும் கொஞ்சம் செவக்க வேக விட்டு எடுத்துக்கணும். இந்த ரொட்டி அப்படியே சாப்பிடலாம், நல்லா சுவையாக இருக்கும், தொட்டுக்கெல்லாம் தேவையில்லை. இந்த மாவு கலந்ததும் உடனே தான் சுடுறேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சுட்டிங்கன்னா ரொட்டி கொஞ்சம் பதமாக வரும். இப்போ தூதுவளை திணை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது சத்தான சுவையான ரொட்டி. இதுக்கு சர்க்கரை இல்லைன்னா எல்லா வகை சட்னியும் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.